யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 166வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 164ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை வலியுறுத்தி கூறிய அருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ். இரண்டாவது கேள்வி, இறுதிப் போரில் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள் தொடர்பாக அண்மையில் வெளியான கருத்துக்களை தெளிவுபடுத்தி அறிக்கை வெளியிட்டவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட நீதி மற்றும் சமாதான ஆணைக்குழு. மூன்றாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஆயர் தின நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்தியவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும். நான்காவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கத்தோலிக்க திருமறை தேர்வில் எத்தனை மாணவர்கள் சிறப்பு சித்தி பெற்றிருந்தனர்? இதற்குரிய சரியான விடை 35 மாணவர்கள். ஐந்தாவது கேள்வி, இலங்கை தேசிய குடும்ப ஆணைக்குழு பொதுக்கூட்டம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை இரத்தினபுரி மறைமாவட்டம் சூரியகந்த தியான இல்லத்தில். ஆறாவது கேள்வி, இரணைப்பாலை பங்கில் நடைபெற்ற தம்பதிகள் கௌரவிப்பு நிகழ்வில் எத்தனை தம்பதிகள் கௌரவிக்கப்பட்டனர்? இதற்குரிய சரியான விடை 113 தம்பதிகள். ஏழாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட குருக்கள் துறவிகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை அகவொளி குடும்ப நல மையத்தில். எட்டாவது கேள்வி, திருகோணமலை மறைமாவட்டத்தில் நடைபெற்ற சிவமாலை பேரணி யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல். ஒன்பதாவது கேள்வி, எழுவைத்தீவு பங்கில் நடைபெற்ற இறையழைத்தல் பாசறையில் கருத்துரை வழங்கிய துறவற சபை எது? இதற்குரிய சரியான விடை நல்லாயன் கன்னியர் சபை. பத்தாவது கேள்வி, தீவக மறைக்கோட்ட அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை சாட்டி புனித சிந்தாத்திரையன்னை திருத்தலத்தில். 11வது கேள்வி, புனித அந்தோனியாரின் அழியாத திருப்பண்டம் எது? நாக்கு. 12வது கேள்வி, இயேசுவின் திரு இருதய பக்திக்கென ஒதுக்கப்பட்ட மாதம் எது? ஆனி மாதம். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 166ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பு எது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, போராளிகள் நலன்புரி சங்கத்தால் அமரர் மரிய சேவியர் கருணாரட்னம் அடிகளாருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, உடையார்கட்டு சுதந்திரபுரம் பங்கில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? நான்காவது கேள்வி, இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டம் எங்கே நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்ட இளையோரை ஒன்றிணைத்து முன்னெடுக்கப்பட்ட சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு என்ன தலைப்பில் நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, சமகால அரசியலும் போராளிகளின் வகிபாகமும் மாநாடு யாருடைய ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது? எட்டாவது கேள்வி, அண்மையில் யாழ் மறைமாவட்ட குரு முதல்வரை சந்தித்து இறையாசீர் பெற்றுக்கொண்ட மரியாயின் சேனையினர் எந்த பங்கைச் சேர்ந்தவர்கள்?
9வது கேள்வி, பாடசாலைகள் எதிர்காலத்திற்கான பங்காளிகள் என்னும் முயற்சியின் கீழ் கோதே நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச இளைஞர் முகாம் எங்கு நடைபெற்று வருகின்றது? 10வது கேள்வி, கரபெட்டி புனித அந்தோணியார் ஆலய பெருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி, புனித திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் யார்? 12வது கேள்வி, புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.